படிக்கிறோம்ப்பா நம்ம வந்து 3 ஸ்டோரிஸ் படிக்க போகிறோம் நம்ம 3 ஸ்டோரிஸ் ஓகேவா லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் ஓகேவா யார் இந்த கேர்ளு லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் இவ ஒரு ஹூடு போட்டிருக்கா பாரு அது ரெட் கலரில் இருக்குல்ல அதனால தான் அவள் பேர் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் அவள் பாரு அவங்க அம்மாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு இங்கேயோ கிளம்புறா அவள் கையில் என்ன இருக்கு அவள் கையில் என்ன இருக்குது பாட்டி இனிமேல் தான் வருவாங்க அவள் கையில் என்ன இருக்குது ஒரு பேஸ்கெட் இருக்குது இல்லையாக்கா ஒன்ஸ் அப்பான் அ டைம் தெர் வாஸ் எ கேர்ள் கால்ட் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் சோஃபி இல்லை அது வேற சோஃபிங்கிறது வேற கதை இவ பேர் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் ஓகேவா ஒன்ஸ் அப்பான் எ டைம் தெர் வாஸ் எ கேர்ள் கால்ட் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் சோஃபின்றது ஒரு பேர் ஹர் மதர் ஆஸ்க்டு ஹர் டு சோஃபிக்கு எந்த பேரும் வராது ஓகேவா சோஃபியோட பேர் சோஃபி தான் இவளோட பேர் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் ஹர் மதர் ஆஸ்க்டு ஹர் டு டேக் எ பேஸ்கெட் ஆஃப் ஃபுட் த்ரூ த வேர்ட் டு ஹர் கிராண்ட் மதர் ஹூ வாஸ் இல் அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க அவங்க பாட்டிக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக அந்த கூடை ஃபுல்லாக சாப்பாடை வச்சு அவங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லையா அதனால் அவங்கள்ட்ட அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க அவங்க பாட்டி வீடு எங்கே இருக்குது காட்டு வழி காடுனா நான் ஃபாரஸ்ட்டை தாண்டி போனால் அவங்க பாட்டி வீடு இருக்குது ஸோ அந்த ஃபாரஸ்ட் வழியாக நடந்து போகணும் ஸோ இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறா லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் அந்த கூடையில் வந்து சாப்பாடை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டிக்கு கொடுக்கறதுக்காக நடந்து போகிறான் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் ஹேட் நாட் கான் ஃபார் when she met a wolf அவள் ரொம்ப தூரம் நடந்து போயிருக்க மாட்டா அங்கே யாரை மீட் பண்ணுறா ஒரு கைண்டான மேனை மீட் பண்ணுறாப்புல இருக்க கைண்டா இவங்க ஆனால் அவளுக்கு தெரியல யாரோ இருக்காங்க அவங்க நல்லா பேசுகிறாங்க நம்ம பதிலுக்கு நல்லா பேசுகிறோன்னு நினச்சிக்கிறா ஓகேவா அவள் கைண்டான கேர்ளாக தான் இருக்கா வேர் ஆர் யூ கோயிங் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் த உல்ஃப் ஆஸ்ட் உல்ஃப் என்ன கேட்டுச்சு ஓனாய் வந்து அவள்கிட்ட என்ன கேட்டுச்சு எங்கே போகிற லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் அப்படின்னு கேட்குது ஐ ஆம் டேக்கிங் எ பேஸ்கெட் ஆஃப் ஃபுட் டு மை கிராண்ட் மதர் பிகாஸ் ஷீ இஸ் இல் அவள் சொல்கிறா நான் எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த கூடை சாப்பாட்டில் வந்து இந்த சாப்பாடை வந்து கூடையில் வச்சு எங்கள் பாட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நான் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான் இஸ் தட் ஸோ செட் த வுல்ஃப் வித் எ நாஸ்டி கிரின் அண்ட் அவே ஹி ரன் என்ன பண்ண சொல்லுது இது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகுது என்ன மாதிரி சிரிப்புன்னே அவளால் புரிஞ்சிக்க முடியல அது கிளம்பி ஓடியே போயிடுச்சு அது என்ன பண்ணுது ஓடி போய் அவங்க பாட்டியோட வீட்டை நாக் பண்ணுது த வுல்ஃப் ரேன் ஸ்ட்ரைட் டு கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் அண்ட் நாக்டு அட் த டோர் ஹூ இஸ் தேர் கால்டு கிராண்ட் மதர் யார் அது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பாட்டி இட்ஸ் மீ லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் செட் த உல்ஃப் இன் எ ஸ்வீட் லிட்டில் வாய்ஸ் அது என்ன சொல்லுது இந்த உல்ஃபை ஒரு ஸ்வீட் லிட்டில் வாய்ஸாக அது வாயை வந்து மிமிக் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லுது நான் தான் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் அப்படின்னு சொல்லுது ஐ ஹாவ் ப்ராட் யூ எ பேஸ்கெட் ஆஃப் ஃபுட் நான் ஒரு கூடையில் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட் வாய்ஸை மேக் பண்ணிக்கிட்டு சொல்லுது உடனே பாட்டி என்ன சொன்னாங்க கம் இன் தென் உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி உள்ளே போனோன்னு என்ன பண்ணிடுச்சு பாட்டிய முழுங்கிருச்சு கல்ப் பண்ணி சாப்பிட்டுருச்சு பாட்டிய த வுல்ஃப் வெண்ட் இன் leapt onto grandmother's bed and swallowed her whole. Oh my god. அப்புறம் என்ன பண்ணிச்சு பாட்டியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டியோட பெட்டில் போய் படுத்துக்கிட்டு பாட்டியோட பிளாங்கெட்டை போர்த்திக்கிட்டு அந்த டார்க் ரூமில் படுத்துருந்துச்சு அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு யார் வந்தாங்க நம்ம லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் வரா ஓகேவா ஆஃப்டர் எ வைல் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் அரைவ்ட் அட் grandmother's house. She walked straight in and over to the bed. போய் பார்க்குறா பாட்டியை அவங்க பாட்டி பெட்டில் இருக்காங்கன்ட்டு அவள் ஆச்சரியப்படுறா பாட்டிக்கு என்ன எவ்வளோ பெரிய கண்ணு கிராண்ட் மதர் வாட் பிக் ஐஸ் யூ ஹாவ் ஷீ செட் பாட்டி உங்கள் கண்ணு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா
ஆல் த பெட்டர் டு see you with my dear, replied the wolf. அது என்ன ஒரு wolf ரிப்ளை பண்ணுச்சு, உன்னை பார்க்க தான், உன்னை நல்லா பார்க்க தான் எனக்கு இவ்வளோ பெரிய கண் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு இந்த wolf. உடனே பார்க்குறா ரெட் ரைடிங் ஹுட் ஆச்சரியப்பட்டு, கிராண்ட் மதர் வாட் பிக் இயர்ஸ் யூ ஹாவ், பாட்டி உங்களுக்கு எவ்வளோ பெரிய காது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆல் த பெட்டர் டு ஹியர் யூ வித் மை டியர், நீ பேசுறதெல்லாம் கேட்க தான் எனக்கு இவ்வளோ பெரிய காது இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த wolf. நடந்து போறியா நீயோ? அப்புறம் என்ன சொல்றால லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், கிராண்ட் மதர் வாட் பிக் டீத் யூ ஹாவ், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பல்லு இருக்கு அப்படின்னு wolf என்ன சொல்லுச்சு, ஆல் த பெட்டர் டு ஈட் யூ வித் மை டியர், உன்னை நல்லா சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு. அண்ட் வித் தட் wolf leapt out of bed and gobbled up little red riding hood. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டையும் முழுங்கிடுச்சு, காபிள் பண்ணிடுச்சு. இந்த சத்தம் கேட்டோன்னா அங்கே யார் வந்தா, ஒரு ஹண்டர் அந்த சைடாக இருந்தவர் வராரு. எ ஹண்டர் வாஸ் பாசிங் அண்ட் ஹர்ட் த நாய்ஸ். அவருக்கு இந்த சத்தம் கேட்குது, இந்த wolf ஏதோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குன்னு அவர் காதில் கேட்குது. ஹண்டர்கிட்ட வந்து என்ன இருக்கும், ஆக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து அவர்கிட்ட ஏதாவது வெப்பன் இருக்கும். அந்த ஆக்ஸை வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரே அடி இந்த நம்ம wolfோட கழுத்தை சாப் பண்ணிட்டார். ஹி கம் இன் அண்ட் saw the wicked wolf. இந்த wolf கெட்ட wolfன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹி சாப்டு த wolf open and out stepped. அப்படி சாப் பண்ணோன்னா என்ன ஆகுது, உள்ள இருந்து யார் வரா, அது சும்மா பேண்ட் மாதிரி போட்டிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள இருந்து லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டும் உங்க பாட்டியும் வந்துட்டாங்க. ஹுர்ரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் தென் தே ஏட் அப் த ஃபுட் இன் த பேஸ்கெட் அண்ட் லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் அந்த கூடையில் சாப்பாடு கொண்டு வந்திருந்தால நம்ம லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்த கதை படிக்கலாமா? பிக் கதை, 3 லிட்டில் பிக்ஸ் கதை. எங்க கவுண்ட் பண்ண எத்தனை பிக்ஸ் இருக்கு? 1 2 3 பிக்ஸ் இருக்கு. பிக்கோட அம்மா இங்கே இருக்காங்க. ஓகேவா? இங்கே ப்ளூ பெல் ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஓகே, சரி நம்ம இப்போ கதை படிக்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் there was a mother pig with 3 little pigs. They were so poor that the mother pig sent the little pigs away to seek their fortune. அவங்களுக்கு சில பேர் பாவம், சில பேருக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு காசு இல்லை. இந்த அம்மாவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு 3 பாப்பா இருந்தது. ஓகேவா? அவங்க கொஞ்சம் புவராக இருந்ததுனால அவங்களால பார்த்துக்க முடியல. இவங்களும் பாப்பா இல்லை, இவங்க கொஞ்சம் பிக்காக ஆகிட்டாங்க. ஸோ வந்து அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் கொஞ்சம் பிக் ஆகிட்டீங்க, நீங்களே உங்களை மேல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த 3 குட்டி, அதாவது இந்த அம்மாவோட குழந்தைங்க பிக்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக போகுதுங்க. ஃபஸ்ட்டு பிக் வந்து என்ன பண்ணுது, த ஃபஸ்ட் லிட்டில் பிக் மெட் எ மேன் வித் எ பண்டில் ஆஃப் ஸ்ட்ரா. அவன் வந்து ஒரு மேனை வந்து பார்க்குறான். இந்த குட்டி பிக் வந்து ஒரு மேனை பார்க்குது. அந்த மேன் வந்து வைக்கோலை எடுத்துக்கிட்டு போகிறாரு. எனக்கு அந்த வைக்கோலை கொடுக்குறீங்களாவா ப்ளீஸ், நான் வந்து ஒரு வீடு கட்டிக்கிறேன், கிவ் மீ தட் ஸ்ட்ரா டு பில்ட் எ ஹவுஸ் அப்படின்னு கேட்குது. விச் த மேன் டெட் அண்ட் த லிட்டில் பிக் பில்ட் ஹிஸ் ஹவுஸ். இந்த மேன் ஒரு கைண்ட் மேனாக இருக்கார், அதனால் அவரை வந்து அது கொடுத்துட்டாரு. அதை வச்சு அது வந்து என்ன பண்ணிடுச்சு, வீடையும் கட்டிருச்சு. அப்போ அங்கே யார் வந்தா, wolf, ஓனாய் நல்லா நாக்கை தொங்க போட்டுட்டு வருது. ஹை, இந்த பிக்கை அடித்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வருது. Then along came a wolf who knocked at the door. இது பிரிக் ஹவுஸ் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரா வச்சு தான் கட்டியிருக்கு. அது வந்து என்ன சொல்லுது, லிட்டில் பிக் let me come in. இது வந்து பிரிக் ஹவுஸ். ஆமாம், இது பிரிக் ஹவுஸ் தான். நான் வந்து இந்த ஹவுஸை சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஹவுஸை சொல்ல நம்ம அப்போ கதை தானே படிச்சுட்ருக்கோம், அதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? அது வந்து என்ன சொல்லுது wolf அந்த லிட்டில் பிக் let me come in, என்னை உள்ளே விட அப்படிங்குது. The little pig answered, no by the hair of my chin, நான் விடவே மாட்டேன் அப்படிங்குது. உடனே wolf என்ன சொல்லுது அதுக்கு, then I will huff and I will puff and I will blow your house in. நான் ஊதி தள்ளி உன் ஹவுஸை உள்ளே வந்துடுவேன் அப்படிங்குது.
அது சொன்ன மாதிரியே பண்ணவும் செஞ்சிருச்சு. அண்ட் ஹி ஹஃப்ட் அண்ட் ஹி பஃப்ட் அண்ட் ஹி ப்ளூ த ஹவுஸ் இன் அண்ட் ஹி ஏட் அப் த ஃபர்ஸ்ட் லிட்டில் பிக். உள்ளே வந்து சாப்பிடவும் செஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லிட்டில் பிக்கை உல்ஃப் சாப்பிட்ருச்சு. இப்போ செகண்ட் லிட்டில் பிக் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஆமாம், ஒன் பிக் செத்து போச்சு. இந்த உல்ஃப் வந்து கடிச்சு சாப்பிட்ருச்சு. இந்த செகண்ட் பிக் என்ன பண்ணுது? செகண்ட் லிட்டில் பிக் மெட் எ மேன் வித் எ பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ். செகண்ட் பிக் லிட்டில் பிக் யாரை பார்க்குது? ஒரு மேன் வந்து ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த மேனை பார்க்குது. ப்ளீஸ் மேன், ஹீ செட், கிவ் மீ தோஸ் ஸ்டிக்ஸ் டு பில்ட் எ ஹவுஸ். அது வந்து எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குது பாரு. ப்ளீஸ் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குது. எனக்கு கொடுக்குறீங்களா? நான் ஒரு வீடு கட்டிக்கணும், எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அந்த ஸ்டிக்ஸை கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த மேனும் கைண்டாக இருந்ததுனால அவர் கொடுத்துட்டாரு. அதை வச்சு இப்படி ஒரு அழகான வீடு கட்டிக்கிச்சது. ஓகேவா? அந்த ஹவுஸோட நம்பர் பாரு, நம்பர் 2ன்னு இருக்குது பாரு. ஓகேவா? அப்போ வந்து ஒரு நாள் என்ன வந்துச்சு? யார் வந்தாங்க அது வீட்டுக்கு? அங்கே யார் வந்தா அதை சொல்லு. யாருன்னு சொல்லு. டக்கா வந்திருக்கு. இது யார்? இதுவா டக்கு? அப்போ கரெக்டாக சொன்னாதான் நான் கதையை கண்டினியூ பண்ணுவேன். wolf வந்துருச்சு. Then along came the wolf and knocked at the door. என்ன பண்ணுச்சு? wolf வந்து கதவை தட்டிச்சு. லிட்டில் பிக் let me come in. என்னை உள்ளே விடு அப்படிங்குது. உடனே லிட்டில் பிக் என்ன சொல்லுது? நோ பை த ஹேர் ஆஃப் மை சின் அப்படின்னு சொல்லுது. நான் விடவே மாட்டேன் அப்படிங்குது. ஸோ த wolf said, then I will huff and I will puff and I will blow your house in. உன் ஹவுஸை வந்து நான் வந்து ஊதி தள்ளி உன்னையும் கடிச்சு சாப்பிட்ருவாங்குது. அதே மாதிரியே அது பாரு, ஊதி தள்ளிடுச்சு பாரு எல்லாத்தையும். Then he huffed and he puffed and he blew the house in. எல்லாரும் பறந்துட்டாங்க. அந்த ஹவுஸுக்கு மேலே நின்றுட்டு இருந்த அந்த கொக்கும் பறக்குது. அப்போ பண்ணி வந்து இந்த ரெண்டாவது பிக்கையும் சாப்பிட்ருச்சு. ஏன்னா இந்த பேர்டு தான், இந்த கிரேன் கொக்கும்பாங்க தமிழில். அப்புறமா இந்த தேர்டு லிட்டில் பிக் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? த தேர்டு லிட்டில் பிக் met a man with a load of bricks. Please man, he said. அது வந்து அந்த பிக்கோட கன்னம். அதோட கன்னம் அப்படி சவந்திருக்கு. அது பிங்க் கலரில் இருக்கிறதுனால. The third little pig met a man with a load of bricks. பிரிக்ஸை வச்சுருக்க மேனை வந்து பார்க்குது. Please man, he said, give me those bricks to build a house. Which the man did, and the little pig built his house. ஹவுஸை வச்சு அதில் நம்ம வாழ்வாங்கள்ல, ஹவுஸை கட்டி வாழ்வாங்கள்ல. ஸோ வந்து பிரிக்ஸை வந்து அந்த மேன்கிட்ட கேட்டு பிரிக்ஸில் வந்து வீடு கட்டிருச்சு. இப்படி அழகாக வீடு கட்டியிருக்கு பாரு. நல்லா ஒரு பிக் ஹவுஸாக கட்டியிருக்கு. ஓகேவா? இதுக்கு நல்லாவே ஹவுஸை கட்ட தெரிஞ்சிருக்கு பாரு. ஒரு ட்ரீ அளவுக்கு இது பெருசாக இருக்குது இதோட ஹவுஸ். ஓகேவா? அதோட ஹவுஸ் நம்பர் 3. ஓகேவா? இது தேர்ட் பிக்கு. இதோட ஹவுஸ் நம்பர் 3 இருக்குது. ஐயோ, திருப்பி வந்துருச்சுடா அந்த உல்ஃபு. 2 பிக்கை சாப்பிட்டது போதாதா, இப்போ தேர்ட் பிக்கையும் சாப்பிட வருது. Then along came the wolf and knocked at the door. Little pig, let me come in. அதே மாதிரி சொல்லுது. குட்டி பேக் என்னை உள்ளே விடு அப்படிங்குது. உடனே குட்டி பேக் உள்ளே இருந்துக்கிட்டு என்ன சொல்லுது? நோ பை த ஹேர் ஆஃப் மை சின். விடவே மாட்டேன் அப்படிங்குது. உடனே வழக்கம் போல் உல்ஃப் என்ன சொல்லுது? Then I will huff and I will puff and I will blow your house in அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி and he huffed and he puffed but he couldn't blow the house in. ஏன்னா பிரிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுவும் ஊதி பார்க்குது, தள்ளி பார்க்குது. அதை ஹவுஸை ப்ளோவே பண்ண முடியல. உடனே என்ன பண்ணுது? ஒரு ஐடியா பண்ணுது. இந்த ஹவுஸ்க்கு மேலே பார்த்தியா சிம்னி இருக்கா? இந்த ஸ்மோக் சிம்னி இருக்கா? அதில் கிளைம் பண்ணி அங்கே ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளார குதிச்சா உள்ளே அந்த ஃபயர் பிளேஸ் வழியாக போய் உள்ளே வந்து நம்ம அந்த பிக்கை சாப்பிட்றலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போகுது. அதுக்கு கோவம் வேறு வந்துருச்சு, இந்த ஹவுஸை வந்து பஃப் பண்ண முடியலன்ட்டு. த wolf வாஸ் வெரி ஆங்க்ரி. எப்படி இருக்கு? ரொம்ப கோவமாக இருக்குது, ஆங்க்ரியாக இருக்குது. லிட்டில் பிக், he said, ஏ குட்டி பிக், I am going to climb down your chimney and eat you up. உன்னோட சிம்னி வழியாக ஏறி உன்னைய வந்து நான் கடிச்சு சாப்பிடுவேன் அப்படிங்குது. ஸோ த லிட்டில் pig made a blazing fire and put a huge hot pot of water on to boil.
உடனே இந்த ஒரு ஐடியா பண்ணுது, இது தப்பிக்கணும்ல, இப்போ உயிர் தப்பிக்கணும்ல, அதனால இந்த குட்டி பீக் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஐடியா பண்ணுது. ஓ இது வந்து இப்படி தானே சிம்னி வழியாக இறங்கி வரும்ல, அங்கே ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து முதல்ல ஃபயரை வச்சு அது என்ன பண்ணுது, ஒரு பெரிய பாட்டில் வந்து தண்ணியை ஊற்றி பாயில் பண்ணுது, நல்ல வெந்நீரை பாயில் பண்ணுது. எதுக்கு பண்ணுது, இங்கே பாரு பாப்பமா என்ன ஐடியா பண்ணுதுன்னு. இங்கே பாரு, அதுலேருந்து தொம்முன்னு கீழே விழுந்துதா, இந்த பாட்டில் கொதிக்கிற தண்ணியில் தபால்னு விழுந்தோன்னே என்ன பண்ணிடுச்சு, இந்த லிட்டில் பிக் வந்து மூடியை வச்சு மூடிடுச்சு. As the wolf was coming down the chimney, the little pig took the lid of the pot and the wolf fell in. பாட்டோட அந்த மூடியை வந்து எடுத்துருச்சு. உடனே அந்த wolf வந்து இந்த பாட்டில் விழுந்துருச்சு. The little pig put the lid back on and boiled up the wolf and ate him for the supper. நல்லா அந்த wolf-ஐ பாயில் பண்ணி அவனுக்கு நைட்டு சாப்பாடுக்கு சாப்பிட்ருச்சு. The little pig lived happily ever after. Bye bye wolf அப்படின்னு சந்தோஷமாக இருந்து கதை முடிஞ்சிச்சா. கத்திரிக்காய் காய்ச்சுதான், இல்லை கத்திரிக்காய் இல்லை, இப்போ நெக்ஸ்ட் கதையில் டர்னிப் காய்க்க போகுது, பார்க்கலாமா நம்ம. The enormous turnip. Once upon a time, an old man wanted to grow turnip, so he scattered some seeds on the garden and said, grow seeds, grow into big juicy turnips. ஒரு காலத்தில் ஒரு தாத்தாக்கு வந்து டர்னிப்னு ஒரு காய்கறி இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, அதை வளர்க்கணுன்னு நினச்சாராம். அதனால் என்ன ஒரு செடியை நம்ம வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும், சீடு போடணும்ல, விதை போடணும்ல. அவரும் அதே மாதிரி விதை போட்டு அவர் சொன்னாராம், நல்லா பெருசாக வளரணும், நல்லா பிக் ஜூஸி, நல்ல ஒரு பெரிய டர்னிப்பாக வளரணும், நல்லா ருசியான டர்னிப்பாக வளரணும்னு நினச்சாங்க. அது இந்த கலரில் தான் இருக்கும், ஒயிட் அண்ட் அந்த ஒரு பர்பிள் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையிலேயே வந்து கார்டனுக்கு பார்த்தா ஒரு எனார்மஸ் டர்னிப்பு இருந்துச்சான். அவர் பட் when he tried to pull it up, he pulled and pulled, but it wouldn't come out. அவர் புல் பண்ணி பார்த்தாரு, இழுத்து பார்த்தாரு, வந்துச்சு, அது வரவே இல்லை. அதனால ஹெல்ப்புக்காக அவர் யாரை கூப்பிட்டாரு, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாரு, ஓல்டு உமன் அவங்கள கூப்பிட்டாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க, புல் பண்ணுறாங்க ஐலஸான்னு புல் பண்ணுறாங்க, வரவே இல்லை. உடனே அவங்க வந்து யாரை கூப்பிடுறாங்க, அவங்க வந்து பாய், அப்புறம் வந்து பாயை கூப்பிடுறாங்க. அப்போ 3 பேர், ஓல்டு மேன் அப்புறம் அந்த பாயை பாய் 3 பேர் சேர்ந்து புல் பண்ணாங்க. அப்போயாவது வந்துதா, நோ. அப்புறம் அந்த பாய் யாரை கூப்பிடுறான், அந்த கேர்ளை கூப்பிடுறான். ஸோ இப்போ அந்த ஓல்டு மேன், ஓல்டு உமன், பாய் அண்ட் கேர்ள் 4 பேர் சேர்ந்து புல் பண்ணுறாங்க. ஐலஸான்னு புல் பண்ணுறாங்க. இப்போயாவது வந்துச்சு அந்த டர்னிப்பு, வரவே இல்லை, அந்த மண்ணுக்குள்ளாரையே இருந்துச்சு. என்னடா அது, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கேர்ள் வந்து டாகை கூப்பிட்றா. அந்த இப்போ அந்த ஓல்டு மேன், ஓல்டு உமன், பாய், கேர்ள், அப்புறம் அந்த டாகு எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. அப்பையும் வெளில வரல. அப்புறம் கேட்டையும் கூப்பிட்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க, அப்பையும் வெளில வரல. அப்புறம் அந்த கேட் என்ன பண்ணுது, மவுஸையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுது. இப்போ யார் இருக்கிறா, ஓல்டு மேன், ஓல்டு உமன், அப்புறம் பாய், கேர்ள், டாக், கேட், மவுஸ் எல்லாரும் சேர்ந்து புல் பண்ணுறாங்க. ஐலஸான்னு புல் பண்ணுறாங்க. சும்மா ஒரு இதுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு ஜோஷ்காக சொல்லிட்டு பண்ணுறாங்க. தே புல்ட் அண்ட் புல், தொபுக்கடீர்னு எல்லாரும் புல் பண்ணிக்கே வந்துட்டாங்க. ஹுர்ரே, ஃபைனலாக வந்துருச்சு நம்ம டர்னிப் வந்துருச்சா, நல்ல பிக் டர்னிப்பாக இருக்கே. அப்புறம் அந்த டர்னிப்பை எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு பிக் ஃபீஸ்ட் பண்ணி எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. தே டுக் த டர்னிப் ஹோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் சாப்ட் இட் அண்ட் குக்ட் இட், அதை கட் பண்ணி நல்லா சமைச்சாங்க. அண்ட் ஹேட் அன் எனார்மஸ் ஃபீஸ்ட், நல்ல ஒரு விருந்து மாதிரி பண்ணி சாப்பிட்டாங்க. தே ஆர் ப்ராபப்ளி ஸ்டில் ஈட்டிங் இட் நவ், இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. கதை முடிஞ்சிச்சா, டர்னிப் காய்ச்சி தான்.